அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு பணம் கொட்டும் புதன் பெயர்ச்சி. இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைகிறார். கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானின் மகனாக புதன் பகவான் விளங்குகிறார். ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாகாரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்று. ஜாதகரின் தாய்மாமனுக்குரிய யோகங்களை கூறுபவரும் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன். நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும். இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவிலிருந்தும் அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குரு இல்லாமலும் பல கலைகளை குருவிடமிருந்து மட்டுமே கற்க முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாரு. அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனுக்குரிய நவரத்னம் மரகதம், புதனின் வடிவம் அம்புக்குறி, புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5. புதன் பகவானின் இயல்புகள் என்ன என்று பார்க்கும்போது, புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர், புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர், உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பிடக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் புதனின் காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா, இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி வர புதனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருபவர் புதன் பகவான். ஒரு ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரின் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைக்கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார். புதன் கிரகம்
புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரை வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறை சிறப்புற்று விளங்குவர். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்று பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாசானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகா மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக உள்ளார். இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, நமது உடலில் தலை முதல் பாதம் வரை செல்லும் நரம்புகள் எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகள்ல ரத்தம் உறைவதும் ரத்தம் கசிவதற்கும் புதனே காரணமாக உள்ளார். தலைக்கு செல்லும் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கு புதன்தான் காரணம். வலிப்பு நோய், கைகால் முடக்கம், மனநல பாதிப்பு, அது மட்டுமில்லாமல் தாய் வலி, தாய்மாமன் வலி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவார். தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அது மட்டுமில்லாமல் அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லைகள், தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பாகிறார். அந்த வகையில் புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த தருணங்கள்ல சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பொருளாதாரத்தில் அற்புதமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் மகர ராசினியர்கள் உள்ள பிரச்சனைகள் தீர இருக்கு. 6ஆம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை, நிம்மதியையும் ஆத்ம பலத்தையும் தருவாருங்க. 6இல் புதன் விலகி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானாதிபதி ராசியை பார்வையிடுவதால் சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மகர ராசினியர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரச்சனைகளை தரலாம். செவ்வாய் ராகுவை பார்ப்பதால உடல்நிலையில கவனமாக இருங்க. சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. காரணம், அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகன் வழிபாடு கை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க. புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.